எல்லோரும் சம்பாதிக்கிறோம், எல்லோரும் சேமிக்கிறோம், எல்லோரும் முதலீடு பண்ணுறோம். ஆனால் நம்முடைய பெரிய ஃபைனான்ஷியல் கோல்ஸை உரிய நேரத்தில் நம்மளால் அடைய முடிகிறதா? பெரும்பாலும் இல்லை அப்படின்ற பதில் தான் நமக்கு கிடைக்குது. ஒரே ஒரு சின்ன முதலீட்டு தவறு கூட நம்முடைய மொத்த ஃபைனான்ஷியல் ஜேர்னியை பாதிச்சிடும். 1 கோடி என்ற இலக்கை அடைய நினைக்கிறவங்க சரியான முதலீடு பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, தவறுகளை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கு. அதுக்கு தேவை சரியான கைடன்ஸ். இந்த கைடன்ஸை தான் நாம ஜூன் 6ஆம் தேதி நடக்கிற இந்த வெபினார்ல உங்களுக்கு கொடுக்க போறோம். 1 கோடி என்ற இலக்கை எப்படி அடையலாம், முதலீட்டு தவறுகளை எப்படி தவிர்க்கலாம், சரியான முடிவுகளை தொடர்ந்து எப்படி எடுக்கலாம், இதை பத்தி எல்லாம் நாம பேச போறோம். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வாங்க ஜூன் 6ஆம் தேதி பேசி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இலக்கு 1 கோடி, உங்களால் முடியும். வெல்கம் டு தி 1C+ பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்முடைய கெஸ்ட் மிஸ்டர் விஸ்வநாதன். அவர் ஒரு ப்ரொஃபஷனல் இன் ஹெல்த் சர்வீசஸ் கம்பெனி. நம்மோட ரொம்ப நாளாக பயணிக்கக்கூடிய ஒருவர். அவருடைய அனுபவங்கள், அவருடைய பேக்ரவுண்ட், அதுக்குள்ளே போகும். விஸ்வநாதன், வெல்கம் டு திஸ் 1C+ பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அபவுட் மீ, விஸ்வநாதன் கோவிந்தன். கடந்த 22 இயர்ஸாக நான் டெக் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். கரண்ட்லி அசோசியேட்டட் வித் அ மேஜர் ஹெல்த் டெக் கம்பெனி பேஸ்ட் அவுட் ஆஃப் யூரோப்பியன் ரீஜன். அதனுடைய பெங்களூர் டிவிஷனில் சைபர் செக்யூரிட்டி டிவிஷனில் இருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ், ஐ எம் அ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் அண்ட் டு பி தட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைடஸ்ட் திங் தட் ஐ ஹாவ். ஸோ உங்கள் சொந்த ஊர் இது? எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே சென்னை தான். எங்கள் அப்பா அம்மா 2 பேருக்கும் பூர்வீகம் நாகர்கோவில். வெரி குட். ஸோ அவங்க இங்கே மைக்ரேட் ஆகிட்டாங்க. எஸ், எக்ஸாக்ட். அதனால் நீங்கள் இங்கே படிச்சிங்க. எஸ், ஆமாம். அண்ட் எந்த பாயிண்டில் நீங்கள் சம்பளம் வாங்கி முதலீடு செய்யலான்ற ஒரு இடத்துக்கு வந்தீங்க? சம்பளம் வாங்கினோடனே முதலீடு பண்ண ஆரம்பிச்சிங்களாங்கிறது தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சம்பளம் வாங்கினோடனே முதலீடு பண்ணல. இதுக்கு உண்டான கேள்வி நான் பதில் சொல்லணும்னா, த ஃபஸ்ட்டு திங் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அதை நான் முதலீடுன்னு சொல்லல, அது ஒரு எமோஷ்னல் திங். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஜுவல் எடுத்து கொடுத்தேன். அவங்க கடைசியாக அவங்க பிறந்தனே அந்த ஜுவல் அவங்க கழுத்தில் இருந்தது. ஐ வாஸ் வெரி ப்ரௌட் அபவுட் இட். அதுக்கப்புறம் என்னுடைய மேஜர் ஷிஃப்டிங் டுவர்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, எனக்கு when I had my first daughter, my first kid actually. ஸோ ஓகே, ஸோ நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி கண்டிப்பாக நகர்ந்தே ஆகணும். ஸோ குழந்தை பிறந்த பிறகு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணுன்ற தாட் அப்போ தான் வருது. அது வரைக்கும் ஃபேமிலிக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ், ஆப்வியஸ்லி. கல்யாணம் ஆகும்போது நான் வீடு வாங்கலை. அதுக்கப்புறம் சரி வீடு வாங்கினேன், தேவைப்பட்டு. ஆப்வியஸ்லி சின்ஸ் ஐ வாஸ் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஹோம். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மோர் ஆஃப் எமோஷனல் திங்ஸ். ஸோ த மோஸ்ட் சீரியஸ் பார்ட் started after my birth of my first child actually. Okay. So இப்போ உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2, ஒரு பெண் ஒரு ஆண். ஓகே. உங்க டாட்டர் தான் எல்டர்? ஆமாம், டாட்டர் இஸ் எல்டர் ஒன். ஓகே. குழந்தை பிறந்த உடனே எனக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, ஏதோ ஒன்று சீரியஸாக பண்ணணும். கரெக்ட். ஆமாம். அப்போ முதல்ல என்ன பண்ணீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்டு என் குழந்தை பிறந்த உடனே இந்த செல்வ மகள் திட்டம்னு ஒரு திட்டம் அப்போ தான் சுகன்யா சம்ருதி. ஆமாம், சுகன்யா சம்ருதி. அப்போ தான் புதுசாக இந்தியா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ த சுகன்யா சம்ருதி வாஸ் மோஸ்ட் ஃப்ளாம்பாயிண்ட் திங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போ ஏதோ 9.1%. எஸ், இட் ஸ்டார்டட் வித் அரௌண்ட் 9%. கரெக்ட். ஸோ அப்போ நான் ஒரு இது எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க உங்கள் டாக்டருக்காக? வருஷத்து அந்த டைமில் நான் ஸ்டார்ட் பண்ணது மந்த்லி 2Kல ஆரம்பித்தேன். சரி, மந்த்லி 2Kல 24,000 வருஷத்துக்கு. ஆமாம், மந்த்லி 2Kல அப்படியே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் சில பல குழப்பங்கள், சில பல பர்சனல் லைஃப்பில் சில பல பிரச்சனைகள். ஸோ அதனால் ரைட், ஓகே, அது கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், குறைச்சிங்க. கரெக்ட், ஸ்டாப் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், குறைச்சேன். தென் தொடருது. சுகன்யா சம்ருதி இன்னி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு அதில்? சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு 4 சில்லற சம்திங் இருக்கும், 3.9 சம்திங் இருக்கும். தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் டாக்டருக்கு இப்போ எவ்வளோ ஏஜ்? என் டாக்டருக்கு 12 இயர்ஸ். இன்னும் 6 இயர்ஸ் டைம் இருக்குது. கரெக்ட், ஆமாம். வெரி குட். சுகன்யா சம்ருதி இதை கடந்து அடுத்தது என்ன செஞ்சீங்க?
சுகன்யா சம்ருதியை கடந்து அடுத்தது என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ வாஸ் கிராஜுவலி திங்கிங் எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து முதல்ல வந்து ஆப்வியஸ்லி நம்ம வேலைக்கு போன உடனே வந்து த வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு அங்குளோ ஆண்டியோ கண்டிப்பாக ஒரு எல்ஐசி பாலிசி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஜீவன் ஆனந்த் போட்டேன். இந்த முதல் ஜீவன் ஆனந்த் அது அது எனக்கு அது பெருசாக தெரியல. பட் சின்ஸ் இட் வாஸ் அ குவார்ட்டர்லி கைண்ட் ஆஃப் செட்டப். ஓகே, அது ஒன்று. ஸோ எனக்கு அதில் ஓகே ரைட் என்னவோ இருக்குது, ஃபைன். அதுக்கப்புறம் நான் தேட ஆரம்பித்தது தான் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப். ஸோ பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்போது எவ்வளோ வருஷம் போட்டிருப்பீங்க இது வரைக்கும்? பிபிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2019 ஆரம்பித்தேன். ஆமாம். ஸோ இப்போ தோராயமாக அது வந்து 8th இயர். இன்னும் 7 வருஷம் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த அமௌண்ட் போடுவீங்களா இல்லை எவ்வளோ போடுவீங்க? முதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஐ வாஸ் திங்கிங் இஸ், என் டாக்டர் பிறந்த உடனே வந்து ஒரு இன்னொரு ஜீவனானந்த் பாலிசி எடுத்தேன். பட் ஐ வாஸ் நாட் தட் மச் கன்வீனியன்ட் இன் இட். அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறேன். சரி, லைக் இந்த ரிட்டர்ன்ஸ்னால் என்ன ஏது, அது எவ்வளோ வரும், சரி எதுக்கு நம்ம இதில் பண்ணணும், நம்ம பிபிஎஃப்லேயே வந்து அப்போல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். இப்போ 7.1 ஆகிப்போச்சு. அப்போ வந்து அரௌண்ட் 8 கிட்ட நினைக்கிறேன். இது கரெக்ட். அந்த டைமில் சரி ஏன் நம்ம பிபிஎஃப் போடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் இயர் மட்டும் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டோட ஸ்டார்ட் பண்ணேன். லெஸ் தென் 1 lakh கீழே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஏடிசி. அப்போது வந்து நமக்கு ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுனால வந்து ஏடிசியோட ஃபுல் கவரேஜ் அதில் எடுத்துடுறது. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓல்ட் ரெஜிம்ல இருக்கீங்க? இல்லை இப்போ ஓல்ட் ரெஜிம் இப்போ ஆனால் இப்போ ஓல்ட் ரெஜிம்லேருந்து வெளியே வந்தப்பறம் நீங்கள் தொடர்ந்து பிபிஎஃப்ல பணம் போட்டுட்ருக்கேன். அந்த ஹேபிட் தொடருது. எஸ். ஸோ வருமானம் இருக்குது, வரிக்காக நான் அதை செய்யலைன்ற ஒரு பாயிண்ட்ல இப்போ பண்ணுறீங்க. ஆமாம். அது வந்து அந்த வரிக்காக நம்ம சேர்க்குற அந்த கான்செப்டே வந்து நான் எப்போ என் குழந்தைக்கு 2வது ஜீவனானந்த் எடுத்து அது சரிப்படலைன்னு நினச்ச உடனே வந்து நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன் அந்த கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எல்ஐசி எடுத்தீங்க, அதுக்கு அடுத்தது சுகன்யா சம்ருதி தான் ஃபஸ்ட்டு எடுத்தீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் தான் பிபிஎஃப் வரீங்க. ஸோ யூஆர் ஆக்சுவலி வெரி லேட் டு பிபிஎஃப் ஆல்சோ. எஸ். அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கேருந்து டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற தாட் எப்போ வந்தது, எந்த வருஷம்? பேசிக்கலி அது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2017 அப்பயே வந்துட்டீங்க. 17, 16. என்ன பண்ணீங்க 17? ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணீங்க? ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நமக்கு தெரிஞ்சோன்னா ஆப்வியஸ்லி எப்போதுமே எல்லாரோட இன்வெஸ்டர்ஸோட ஃபேவரட் டார்லிங் ஸ்டாக் ஐடிசி வாங்கினேன். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தெரிஞ்ச சில சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினேன். ஓகே. ஆனால் நான் எப்போதுமே ஒரு விஷயம் வந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் மேட் அ தம்ப் ரூல். எனக்கு என்னுடைய கன்விக்ஷன் லெவலை திருப்திப்படுத்தாத எதையுமே நான் செய்ய மாட்டேன் லைஃப்லேயே, எங்கேயுமே. எனிதிங், வெரி குட், வாட் எவர் மேபி த ஆக்ஷன், பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால் நான் ட்ரேடிங் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ட்ரேடிங் பண்ணது அது ஒரு தம்ப் ரூலில் நான் வச்சுருக்கேன். அது யாராக வந்து சொல்லட்டுமே, ஆப்போசிட் எண்டில் யாராக இருந்தாலும் வந்து நான் அது ஏற்றுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த நடுவில் இந்த கோவிட் கிராஷ் வந்தது, அது ரொம்ப கீழே இறங்கிச்சு. அப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஐடிசி வாங்கினேன். ஸோ தட் வாஸ் மை ஃபஸ்ட் பை அவுட். வித்துட்டீங்களா இல்லை இன்னும் வச்சுருக்கீங்களா? ஐடிசி இன்னும் வச்சுருக்கேன். ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடிஷ்னலாக சிலது வாங்கினேன். இந்த டாடா ஸ்டீல் அது இதெல்லாம் வாங்கினேன். இப்போ அதெல்லாமே என்கேஷ் பண்ணிவிட்டு இங்கே மூவ் அவுட் பண்ணிட்டேன். எப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தீங்க? மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தது 2022. 22 தான் ஆரம்பிச்சேன். 22 தான் ஆரம்பித்தேன். எப்படி ஆரம்பிச்சிங்க? என்ன மாதிரி ஒரு ஆரம்பம் அது? பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எப்போனா வந்து 2021 ஐ வாஸ் ஸ்விட்சிங் ஓவர் ஜாப்ஸ். So I was switching from another famous pharmaceutical company in Chennai to Bangalore. I mean to say to this company where I am currently working, but it is 22. So okay, I thought okay, நம்மளுடைய salary bracketலாம் மாறுது. So let me see, why can't we try this? So சம்பளம் பெட்டர் ஆகும்போது மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில். ஸோ அப்போ தான் வந்து முதல் முறையாக உங்களுடைய சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணேன். ஐ காட் அ கால், தென் ஐ கேம் அண்ட் மெட், என்னுடைய ஆரம்பை மீட் பண்ணேன். 2 தடவை இங்கே விசிட் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ தட் இஸ் வேர் இட் ஸ்டார்டட். ஸோ எவ்வளோ பணம் முதல்ல, எப்படி, எதில் ஆரம்பிச்சது உங்களுடைய ஜேர்னி? என்ன எஸ்ஐபி பண்ணிங்களா, லம்சம் பண்ணிங்களா, என்ன பண்ணீங்க அதில்? இல்லை, அதாவது வந்து இது எஸ்ஐபி லம்சம் இந்த டெர்மினாலஜி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஐ ஹாவ் ஒன் ஸ்பெசிஃபிக் திங். என் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து எந்த விதமான லோன் இஎம்ஐயே ஹிட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு தம்ப் ரூல் வச்சுருக்கேன். சரி. அது கிரெடிட் கார்டோ அது எதுவுமே ஹிட் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ மந்த் அண்ட் மந்த்
ஒரு அமௌண்ட் போடும். அது லம்சம்மா எஸ்ஐபி அது எப்படி வேணால் நம்ம அது எனக்கு அந்த டெர்மினாலஜி ஃபிட் பண்ண தெரியல. ஐ ஸ்டார்டட் வித் மாசம் தவறாம இன்வெஸ்ட் பண்ணீங்க. கரெக்ட். ஐ ஸ்டார்டட் வித் அரவுண்ட் 10ல் ஆரம்பித்தேன். 10 to 12,000. ஆமாம். ஓகே. 10K. ஓகே. ஸோ மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் வந்த போது அந்த கான்செப்டாக உங்களுக்கு சொன்ன போது நீங்கள் ஓரளவு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க. கரெக்ட். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருந்தது? அண்ட் ஆஃப்டர் தட் வாட் வாஸ் த சேஞ்ச் இன் யுவர் அப்ரோச்? வாஸ் இட் த சேம் ஆர் இஸ் த எனிதிங் டிஃப்ரெண்ட்? இதில் இஃப் யூ வாண்ட் மீ டு ஆன்சர் வெரி வெர்பாட்டியமாக இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுனா வந்து லெட் மீ டேக் டு த சைக்கலாஜிக்கல் எண்ட். பேசிக்கலி நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. ஸோ ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக நம்ம வளர்ந்து வரும்பொழுது நமக்கு வந்து யாருமே ஹேண்ட் ஹோல்டிங் இருக்க மாட்டாங்க. எல்லா விஷயத்தையுமே நம்ம முதல் முறையாக பண்ணுவோம். நமக்கு ஒரு ஆப்வியஸ்லி ஒரு செட்பேக் வரும். சைக்கிள் ஓட்டி நம்ம விளையாடுற கதை தான். செட்பேக் வரும். நம்ம மறுபடியும் இதை தப்புன்னு நினச்சி திருத்திப்போம். அது பர்சனல் ப்ரொஃபஷனல் வாட் எவர் இட் இஸ் திருத்திப்போம், மேலே வருவோம். ஸோ நம்ம இதை வந்து நம்ம பணத்தில் செய்யும் பொழுது நமக்கு ஒரு பயம் வரும். எப்படின்னா வந்து இது நம்ம பணம் தொலைஞ்சிருச்சுன்னா போயிடுச்சுன்னா என்ன பண்ண? கரெக்ட், எக்ஸாக்ட்லி த கரெக்டான தமிழ் பதத்தை நீங்கள் சொன்னீங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தோணும், இது என்ன எப்படி நம்ம ஒரு அதாவது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் நான் எப்போதுமே என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறது, சச்சின் டெண்டுல்கராக இருந்தாலும் ஒரு ஆச்சரியக்கர் வேணும், கோச் வேணும். விராட் கோலியாக இருந்தாலும் ஒரு கோச் வேணும். தே ஆர் த மாஸ்டர்ஸ், தே ஆர் த ஜெயின்ஸ், தே ஆர் த ஓஜிஸ். பட் அந்த ஒரு கைடன்ஸ் அந்த கோச் இருந்தால் தான் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும். அந்த ஒரு இதில் தான் நான் தேட ஆரம்பித்தேன் ஆக்சுவலி. இல்லை, நான் கேட்ட கொஸ்டின் நீங்கள் இன்னும் ஆன்சர் பண்ணல. முதல்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம்பிச்சப்பவே M2W கான்செப்ட் இருந்ததா? இல்லை, அதுக்கப்புறம் தான் வந்தது. கரெக்ட். முதல்ல கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். பட் அதுக்கப்புறம் இந்த 1 crore ஒரு கோலை கொடுத்து உங்களுக்கு இதை பார்க்க சொன்னதுங்கிறது அதுக்கப்புறம் வருது. கரெக்ட். அந்த 1 crore கோல் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க? அதுக்கு அதுக்கு அப்புறம் அந்த கோல் வந்த அப்புறம் என்ன சேஞ்ச் இருந்தது உங்க மைண்ட் செட்லன்னு நான் கேட்குறேன். ஓகே, மைண்ட் செட் அப்ரோச். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல் வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அப்ரோச்சஸ் எப்படின்னா ஒரு ரேண்டமைஸ்டு அப்ரோச்சாக தான் இருக்கும். நம்ம டக்குன்னு போவோம். ஐடிசி ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சது. எஃப்எம்சிஜி என்றைக்குமே மூவ் ஆகிட்டுருக்குன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஐடிசி வாங்குவோம். ஸ்டீல்ஸ், டாடா ஸ்டீல் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம செய்வோம். அது வந்து ஐ வுட் சே இட் ஒரு சேனலைஸ்டு அப்ரோச்சாக நமக்கு இருக்காது. எப்பொழுதுமே சேனலைசேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு. அந்த சேனலைசேஷன் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு இங்கே தெரிஞ்சுது. இது நீங்கள் பண்ண ஆரம்பிச்சப்பவே தெரிஞ்சுது? எஸ். ஈவன் பிஃபோர் செட்டிங் 1 crore கோல்? எஸ், அஃப்கோர்ஸ். 1 crore கோல் செட் பண்ணப்போ நீங்கள் எப்படி மாறினீங்க? ஏன்னா உங்களுடைய வேகமோ அல்லது ஏதாவது சேஞ்ச் இருந்தால் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? முன்னாடி பண்ணது தான் பண்ணுறீங்களா? இல்லை, இப்போ அதாவது வந்து நம்ம இப்போ ஒரு கோல் செட் பண்ணி அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கே சில டிஃப்ரென்சஸ் தெரியும் இல்லையா? நம்ம அன்வான்ட் விஷயங்களை கட் பண்ணுவோம், நம்ம கரெக்டாக பிளான் அவுட் பண்ணுவோம். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து எடுத்தீங்களா, இப்போ இந்த மாதம் வந்து நம்ம இந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம எப்படி கார்வ் அவுட் பண்ணுறது? நம்ம எதை தேவையில்லாத ஃப்ரெல்ஸை கட் பண்ணுவோம், செலவெல்லாம். எஸ், அன்வான்ட் திங்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு அப்ரோச் மாறும்போதே நமக்கு வந்து அது வந்து 1 crore தெரியாது. கரெக்டாக? என்னவா தெரியும்? ஒவ்வொரு சின்ன மைல்ஸ்டோன்ஸாக தெரியுமில்ல. முதல்ல அதாவது என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டும் போது என்ன பண்ணுவோம், சைக்கிளை தள்ள பார்ப்போம். அப்புறம் வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக கால் எடுத்து போட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடு மிதிப்போம், அப்புறம் வந்து ஏறி உட்காந்து விழுவோம். ஸோ இதே மாதிரி தானே ஒரு 1 lakh, ஒரு 2 lakh, ஒரு 5 lakhs. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒரு பாதையாக நம்ம கடக்கும் பொழுது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த சேனலைசேஷன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி மைல்ஸ்டோன்ஸ் 4 கடந்துட்டீங்க. கரெக்ட். இப்போ இந்த 4 மைல்ஸ்டோனை கடக்கும்போது ஐயோ அடுத்த மைல்ஸ்டோன் ரொம்ப தள்ளி இருக்கே அப்படின்னு ஏதாவது ஒரு மைல்ஸ்டோனை கடக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருந்தால் இப்போ இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐயோ அடுத்த மைல்ஸ்டோன் ரொம்ப தள்ளி இருக்கே, நம்ம எப்படி அவ்வளோ தூரம் போகிறோம், நம்ம சேவிங்ஸை வச்சு எப்படி போகிறது அப்படின்ற ஏதாவது ஒரு இது இருக்கா? இல்லை யூ ஆர் வெரி கம்ஃபர்டபுள்? இல்லை, ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் இருந்தது. கார்பஸ் க்ரோ ஆகுமா, இது எப்படி இது ஆகும்? ஏன்னா கடந்த அதாவது கோவிடுக்கு அப்புறமாவே வந்து எல்லாமே ரொம்ப இட் வாஸ் மோஸ்ட் க்ரீனி அண்ட் பிங்கி திங். ஆக்சுவலி
pinky thing in the sense means it was everything was green unless and until இப்போ மார்க்கெட் வாஸ் கிரீன் அண்ட் அவுட்லுக் வாஸ் ரோசி, அதான் சொல்றீங்க நீங்க. கரெக்ட். ஸோ அடிப்படையில் அது இருந்தது அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போ இந்த பிப்ரவரி ஃபியாஸ்கோ நடக்கிறதனையும் ஜியோ பொலிட்டிக்கல் இதில் அப்போ நமக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. சரி ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு க்ரீன் மார்க்கெட்டையும் பார்த்துட்டோம், ஓகே இப்போ வந்து அந்த மார்க்கெட் இறங்குறதையும் பார்த்துட்டோம். ஸோ நவ் நமக்கு தெரியுது ஓகே இது இப்படி தான் போகும், ஃப்ளக்சுவேஷன்ஸ் வில் பி தேர். பட் நம்ம வந்து நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தெளிவாக இருந்ததுன்னா, நம்ம அதுக்கு எப்படி நம்ம இன்புட் கொடுக்குறோங்கிற மெத்தடாலஜி தெளிவாக இருந்ததுன்னா எஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். கடைசியாக எப்போ நேரடி பங்கு வாங்குனீங்க? லாஸ்ட்டாக எப்போ ஒரு டைரெக்டாக போய் ஸ்டாக் வாங்குனீங்க? அடுத்தது எங்கே வாங்கினீங்க? கடைசி நேரடி பங்கு நான் வாங்கியது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் மோர் தென் 6 or 7 years. யூ நாட் பாட்? நோ. 6 years. சார் அந்த பழைய போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது? அப்படியே தான் இருக்குது. ஆமாம். ஏன்னா நான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா வந்து as I always said actually மணி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணி பார்க்குறது இட்ஸ் நாட் ஈவன் 0.1%. அது என்ன நானோ மீட்டர் சொல்லுவாங்கல்ல, 10 to the power of -9 -8 எக்ஸாக்ட்லி வேல்யூ எனக்கு தெரில. ஃபினான்ஸ் வேர்ல்டில் அது அந்த குறிப்பிட்ட நானோ விஷயம் கூட அது கவர் ஆகாது. I have other work to do in my office. பார்க்கிறது கிடையாது, அதான் சொல்ல வரீங்க. ஆமா, I have other work to do. பயங்கர மேத்ஸ் எல்லாம் கொடுத்து என்னையும் பயமுறுத்துறீங்க. இல்ல நீங்க பார்க்கறது இல்ல, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லுங்க. ஓகே, நீங்க பார்க்கறது இல்ல. ஓகே, இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லையா, இதை ஆப்ல திறந்து எத்தனை வாட்டி, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பார்க்குறீங்க, அல்லது ஒரு வாரத்துக்கு எத்தனை வாட்டி பார்க்குறீங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை வாட்டி பார்க்குறீங்க? இல்லை இது நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போது since this investment process has been so democratized, ஓகே ஆப்வியஸ்லி நம்ம டெய்லி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஆப்ஸ் எல்லாம் டெய்லி நம்ம கண்ணு முன்னாடி வந்து தான் போகும். பட் when we have an understanding of how things work, it doesn't impact you much. நான் ஆக்சுவலாக என்னுடைய சில்ட்ரனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் 3 பேருக்கும். ஓகே. ஸோ நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை பார்த்தா அதிகம். அப்பா. ஐ டோன்ட் சி. எஸ்ஐபி தான் போகுது. ஸோ ஒன்றும் பார்க்க மாட்டேன், அப்படியே அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம்ஸ் பார்த்தா அதிகம். பட் அது காம்பவுண்டிங்லாம் ஒன்றும் குறையில இல்லை, நான் அதை பார்க்காதனால ஒன்றும் கிடையாது. பட் நிறைய பேருக்கு ஏதோ அப்படி இந்த நகையை டெய்லி தொட்டு பார்க்குற மாதிரி they want to basically have the touch with the portfolio. இப்போ பட் நீங்கள் அதை பார்க்கும்போது இப்போ மார்ச் 30ஆம் தேதி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம் மார்க்கெட் பயங்கர டவுனில் க்ளோஸ் ஆச்சு. கரெக்ட். அப்போ எப்படி இருக்கும் உங்கள் ஃபீலிங்? என்ன வாட் இஸ் யுவர் சைக்கலாஜிக்கல் பொசிஷன்? என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற ஃபீலிங்கா, இல்லை என்ன பண்ணீங்க நீங்கள் அந்த டைமில்? மார்ச் 30 அன்னைக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை இந்த குளோபல் சிச்சுவேஷன் நடந்தபோது நான் பார்த்தேன். ஒரு பக்கத்தில் வந்து நமக்கு எஸ் ரைட், நம்மளுடைய எக்ஸ்ஐஆர் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து கீழே இறங்கி வருது. ஐ அக்ரி, சிச்சுவேஷன்ஸ்னால அது நடக்குது. பட் என்னால் ஒன்று நல்லா புரிஞ்சிக்க முடியுது, 100% இட் வில் நாட் கோ டு 0. கண்டிப்பாக 0 போகாது. அதே மாதிரி இந்த சிச்சுவேஷனும் பர்மனெண்ட்டாக இருக்காது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனும் ஃபினான்ஸுமே வந்து இட்ஸ் அ மோஸ்ட் ஃப்ளூயிட் திங் இன் த வேர்ல்டு. நேற்று இருந்தது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருந்து நாளைக்கு இருக்குமானா சொல்ல முடியாது. இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு 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 அதாவது வந்து கைண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி தான். ஓகே. ஸோ அப்போ வந்து எஸ் திங்ஸ் வில் கோ லைக் திஸ். எல்லாமே ரோசி பிக்சராக இருந்துட முடியுமா? தேர் ஆஃப்டர் தே லிவ்ட் ஹாப்பிலின்னு கதையில் படிக்க நல்லா இருக்கும். சொல்கிறது வந்து ஏதோ உங்களுக்கே ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கு கேட்குறதுக்கு. இல்லை இல்லை இப்போ நான் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, இதை பார்த்த போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? மார்ச் 30th நீங்கள் போர்ட்ஃபோலியோ பார்க்குறீங்க, அதை பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு தோணுச்சா, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சா, இல்லை பரவாயில்ல இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேணாம்னு தோணுச்சா? 3ல் எதுவும் என்ன கரெக்ட்? நான் 3வது சாய்ஸ் தான் எடுத்தேன். ஏன்னா ஐ வாஸ் இன் டச் வித் மை ஆரம். ஸோ எஸ் ஆப்வியஸ்லி எல்லா இடங்களிலும் இது நடக்கக்கூடிய பிரச்சனை தானே. when the entire market globally goes down, it happens for everybody, not only for Vishwanath இல்லையா. ஸோ இந்த மாதிரி காலங்கள், மார்ச் மாதிரி காலங்களில் நீங்கள் மாதம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, என்ன எக்ஸ்ட்ரா பண்ணீங்க? did you do something differently during the war in Iran? Yes, அந்த டைமில் வந்து நான் என்னோட ஆரம்பிட்ட பேசும்போது இந்த மாதிரி கேட்டேன் என்ன பண்ணலான்னு. ஸோ ஹீ சஜஸ்டட் மீ, சார் நம்ம ரெகுலராக பண்ணுறதே இந்த வாட்டி வந்து 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், 3 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு அமௌண்ட்டை போடுங்க,
இன்னொரு அமௌண்ட்டை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், பை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து we will get more units or more values into our kitty. So that was, yes, that was So one. you invested more money in March than you usually do. இல்ல same thing but invested in a more staggered manner. Okay, stagger பண்ணீங்க. ஸோ மார்ச் ஃபுல்லாக போட்டீங்க. ஆமாம். இப்போ ஏப்ரலில் என்ன பண்ணீங்க? முடிஞ்சு போச்சு, மார்க்கெட் திறந்துச்சு ஏப்ரலில், புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு, அங்கேயும் திருப்பி ஸ்டாகர் பண்ணீங்களா இல்லை உடனே போட்டிங்களா? இல்லை, ஏப்ரலில் வந்து நார்மலாக போட்ட மாதிரி தான் போட்டேன். உடனே போட்டேன். whereas there has been some reallocations done in the portfolio. Some thing has been sold and something has been moved to debt and some STP has been triggered. So by that way அந்த இது ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களே, இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி எந்த அளவுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும்? அவங்க இந்த போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குது, எவ்வளோ பண்ணுது, என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கீங்க ஹிஸ்டாரிக்காக, 4-5 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 4-5 வருஷத்தில் நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது எப்படி வளர்ந்து, இதெல்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்களா இல்லை கிடையாதா? இல்லை, நான் அவங்கக்கிட்ட வந்து நான் இந்த 2 விஷயம் வந்து நான் வந்து அவங்ககிட்ட எப்போதுமே ஷேர் பண்ணுவேன் ஆக்சுவலி. வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய மெயில்ஸ், அந்த ஐதாட்லேருந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ரிப்போர்ட், அந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டு, அப்புறம் சிடிஎஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வரும். சரி. இந்த 2யுமே எடுத்து ஃபைல் பண்ணி ஐ யூஸ் டு ஷோ டு ஹர் லைக் வித் ஹூம் ஐ ஹேவ் இன்வெஸ்டட், வாட் இஸ் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. மந்த்லி ஒன்ஸ். வெரி குட், நல்ல பழக்கம். அது ஒரு நல்ல டேக்அவே. நான் அதை டிஜிட்டலாக வச்சுக்காத காரணம் என்னென்னா, அது ஃபிசிக்கலாக எந்த இடத்துல அவங்களுக்கு இருக்குன்னு தெரியணும். I thought of even bringing her to this place. No, it's okay. But anyway, she is busy. She must be watching this video, so she'll be happy to see. So you are showing her every month. Yes. உண்மையை சொல்லியிருப்பீங்க, ஏன்னா அவங்க பார்க்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு என்ன, அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி மார்ச் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்களுடைய மைண்ட் செட் சைக்காலஜி எப்படி இருக்கும்? என்னடா இது இவ்வளோ இறங்கி போச்சு, போன மாதம் கீழே மேலே இருந்த கீழே, இந்த மாதிரி ஒரு ஆங்ஸைட்டி. அவங்க she is not into the markets. Okay, she is completely out of the market. That is okay, but you don't have to be in the market. When you see a portfolio and you know the numbers, it will obviously tell you something, no? Yes, exactly. Numbers doesn't lie. I agree with you. So அந்த மாதிரி சிச்சுவேஷன், அந்த கேள்வி அவங்க என்கிட்ட இன்னும் கேட்கல. ஓகே, கேட்கல. ஆமாம், டு பி ஃப்ராங்க் அதான் உண்மை. பட் பார்ப்பாங்க. பஸ் ஆமாம், ஆப்வியஸ்லி நான் காமிப்பேன் ஆக்சுவலி. இப்போ இதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுமா, இல்லை உங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்களா இந்த மாதிரி மார்க்கெட் விழும்போதுன்னு? என்னுடைய அடுத்த கொஸ்டின். இப்போ மார்க்கெட் பயங்கரமாக விழுந்து மார்ச்சில், எதுக்குங்க இதுக்கு நீங்கள் அந்த கோல்டு சில்வர் அதை வச்சிருந்தாலே போகிறோம், ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், தேவையில்லை அப்படின்னு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் சொல்கிறதாக நான் கேள்விப்படுறேன். பட் எப்படி உங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி? இல்லை, என் சிச்சுவேஷனில் வந்து பீப்புள் டோல்டு மீ இந்த டைம் வந்து இறங்குது, இது ஏன் நம்ம கண்டினியூ பண்ணோம், இப்போ நிப்பாட்டலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்தது. பட் வாட் ஐ சஜஸ்ட் இஸ் ஒரு 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 டெம்பரரி டர்புலன்ஸுக்காக நம்ம ஏன் அதை ஸ்டாப் பண்ணணும்? தேவையில்லையே. ஏன்னா இது வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் ஜேர்னின்னு தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? நீங்கள் இது லாங் டேர்ம் ஜேர்னின்னு பிளான் பண்ணோன்னா அதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் ஒர்க்லாம் நம்ம செய்யணும் இல்லையா? அதை நான் செஞ்சுருக்கேன். Whether it is any your term insurance or your health insurance or other related things for liquidity. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இதை இன்டர்னலாக ஸ்டாப் பண்ண வேண்டிய இந்த டர்புலன்ஸ் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஸோ நாங்கள் ஒரு கணக்கு போட்டோம், ஆரம்பித்து எவ்வளோ வருஷத்தில் ஒருத்தர் 1 crore போகலாம் எஸ்ஐபி பண்ணி தான் நியர்லி ஒரு 11 years அந்த மாதிரி வந்தது. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி 5 years முடிச்சிருக்கீங்க. ஐ திங்க். ஆமாம், 4.5 years. நெக்ஸ்ட் 5 yearsல நீங்கள் போயிடுவீங்களா 1 crore உங்கள் சேமிப்பு? If everything goes good, yes, I feel you are well poised. Yes. ஸோ 10 வருஷத்துல நீங்கள் பண்ண போகிறீங்க. எங்களுடைய டார்கெட்டட் வந்து 11 years இருந்தால் கூட நீங்கள் அதை விட நான் அதை விட ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன். ஆமாம், அதை விட நான் ஷார்ட்டாக தான் வச்சுருக்கேன். லெட்ஸ் see how fast I can able to achieve it actually. ஒரு தனிநபராக மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோல் பேஸ்டு போர்ட்ஃபோலியோ நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்களா? எப்போயாவது மியூச்சுவல் ஃபண்டில் இவ்வளோ பணம் நான் போடணும் வருஷம் போட்டிங்களா? அது இந்த மாதிரி வளர்ந்துதா? என்ன நடந்தது? இல்லை சும்மா ரேண்டமா? இல்லை, நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வரல. அப்போ ஷேர்ஸில் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் ஷேர்ஸ்லேயும் இந்த போர்ட்ஃபோலியோ கான்செப்டெல்லாம் நான் பண்ணதே கிடையாது, டு பி ஃப்ராங்க். ஏன்னா நமக்கு தெரியாது. நான் முதலே சொன்னேன் இல்லையா, நமக்கு கன்விக்ஷன் இல்லாத எதையும் நான் வந்து என்னுடைய லெவல் ஆஃப் கன்விக்ஷன் மீட் பண்ணலன்னா அதை பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது, அவ்வளோதான். பட் அது சக்ஸஸ் ஆச்சா? ஏன்னா ஆப்வியஸ்லி கோவிடுக்கு அப்புறம் எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் கிரீனாக மாறிடுச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ராக்கெட் பண்ணாதவங்களே கிடையாது. கரெக்ட், தட் இஸ் அ திங்.
இப்போ M2Wல உங்களுக்கு கன்விக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த ஐ தாட் ஜர்னியில் நீங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? உங்கள் கன்விக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு? மற்றவங்க பண்ணாத எந்த விஷயத்த நீங்கள் இங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ கொலீக்ஸோ நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க நேரடியாக போய் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறவங்க இருப்பாங்க நிறைய. உங்களுக்கு லஞ்ச் டைம் கான்வர்சேஷன் வரும். இப்போ அவங்கெல்லாம் செய்யாத ஒரு விஷயம் நீங்கள் எப்படி செஞ்சீங்க? அதை செய்யறதுக்கு உங்களுக்கு கன்விக்ஷன் எப்படி வந்ததுன்றது நீங்கள் சொல்லணும், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஃபீல் த ஃபஸ்ட்டு திங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் அந்த ஐ சப்மிட்டட் த ரிக்வஸ்ட் ஃபார்ம், தென் ஐ கம் அண்ட் மேட் மை ஆர்எம் ரமேஷ் சார். முதல் விஷயம் வந்து அந்த ஒரு ரிஸ்க்கு அனாலிசிஸ் ஒன்று பண்ணேன். ஃபஸ்ட்டு திங் ரிஸ்க் ப்ரொஃபைல் எக்ஸாக்ட் வேர்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலிங் பண்ணாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 தடவை மீட் பண்ணேன். ஸோ he patiently answered all my questions. In spite of the fact there are hell a lot of things that is available in the internet. ஓகேவா, எப்பொழுதுமே ஐ ஆல்வேஸ் சே ஒரு ஹியூமன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை உலகத்தில் எந்த டெக்னாலஜியுமே கொடுக்க முடியாது. ஸோ டெக்கியாக இருந்து இதெல்லாம் சொல்கிறீங்க. தட் இஸ் அ ரியாலிட்டி. ஓகே, தட் இஸ் அ ரியாலிட்டி. கோவிட் டைமில் வந்து சரி, அது கம்ஃபர்ட். தட் இஸ் யுவர் இனிஷியல் கம்ஃபர்ட். தட் இஸ் இனிஷியல் கம்ஃபர்ட். I want to tell you, see, all investments that are recommended to you are based on your risk profile. Correct. So suppose you don't have risk capacity, we won't give you high risk. Agree. Unnecessary. Agree. The medical dosage மாதிரி இது. என்ன சூட் ஆகுதோ ஒரு பர்சனுக்கு அதுதான் கொடுக்கணுன்றது, அது ஒரு விஷயம் நீங்கள் அதை கொண்டு வந்தீங்க. பட் அதை மீறி மற்றவங்க செய்யாதது என்ன நீங்கள் இங்கே பண்ண முடிஞ்சது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, பார்க்குறீங்களா? அவங்க அங்கே பண்ணாத ஏதாவது இங்கே பண்ணீங்களான்னு கேட்குறேன். இல்லை, இங்கே எனக்கு அதான் நான் ரொம்ப இங்கே பிடிச்சதே என்னென்னா வந்து அந்த இன்ட்ராக்ஷன் தான். அந்த இன்ட்ராக்ஷன் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங். இப்போது ஏதாவது ஒரு டவுட், இப்போது சே லைக் ஒரு ஃபண்டு போகுது, இதில் ஒரு டவுட் இருக்குது, இந்த ஃபண்டு ஏன் நம்ம சூஸ் பண்ணுறோம், எதனால் நம்ம செய்கிறோம், இதை ஏன் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து ரமேஷ் வந்து ஐ மீன் சே இஸ் மை ஆரம், ஹி வுட் பி இன்ஃபார்மிங் மீ. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மை ஆரம் இஸ் ரீச்சபிள். ஈவன் தோ இஃப் ஹி டசன்ட் பிக்ஸ் மை கால், ஆப்வியஸ்லி ஹி ரிங்ஸ் மீ பேக். ஸோ தட் கைண்ட் ஆஃப் personal handholding is always there. That is always a structured one, as I told you earlier. இந்த மாதிரி வந்து இந்த இன்ட்ராக்ஷன் பேஸ்டு திங் வந்து எப்பொழுதுமே இட் கிவ்ஸ் அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நிறைய போர்ட்டல்ஸ் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு பல கால்குலேட்டர்ஸ் எக்ஸல் ஷீட்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் தேரி ஓகேவா, 8 சுரக்கை கரைக்கு உதவாது. கரெக்டாக? ஸோ அப்படி இப்போ ஒன்றுமே இப்போ நடந்த இந்த மிகப்பெரிய ஈரான் யூஎஸ் ஃபியாஸ்கோவில் கூட I spoke to Ramesh hardly twice or thrice in a week. We even thought, okay, like இது எப்படி போய் எங்கே போய் முடிய போகணும், அது ஒன்றும் தெரியாது சார், யாருக்கும் தெரியாது. அதுதான் அவங்களுக்கே தெரியாது. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டெசிஷன்ஸ்லேயே உங்களுக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் என்ன டெசிஷன் ரொம்ப பிடிச்சது? எந்த டெசிஷன் உங்களுக்கு இதை மேபி இதை பண்ணாமல் இருந்துக்கலாமோ அப்படின்னு தோணுது? பிடிச்ச டெசிஷனை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ நீங்கள் எடுத்தீங்க இல்லையா M2W டெசிஷன்ஸ், அதில் உங்களுக்கு ரொம்ப ஐ வெரி ஹாப்பி ஐ டிட் திஸ்னு ஏதாவது டெசிஷன்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். தனித்துவமாக ஏதாவது இருக்கா? தனித்துவமான வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கினேன் கரெக்ட் டயத்தில், இதை விற்றேன் கரெக்ட் டைமில், நல்ல காலம் நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு 4 months முன்னாடி நடந்தது. சில்வர் அக்குமுலேட் பண்ணி வச்சுருந்தாங்க, கோல்டன் சில்வரில் கொஞ்ச நாள் போட சொன்னாங்க. எனக்கு அப்போ புரியல இது ஏன் திடீர்னு கோல்டன் சில்வர் வாங்குறாங்கன்னு. பட் ஓகே ஃபைன், என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு முழுசாக நம்பணும். ஸோ போயிட்டே இருந்தது, சில்வர் ஏறிக்கிட்டே போச்சு. திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு நாள் சார் ஃபோன் பண்ணார், சார் சில்வரை கட் பண்ண போகிறோம் அப்படின்னாரு. ஓகே ஃபைன், என்ன இதனால் இது எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கேன்னா சரி ஃபைன் ஓகே, ஆப்வியஸ்லி தே ஆர் த எக்ஸ்பர்ட்ஸ். அப்போ கட் பண்ணோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 40% விழுந்தது. அடுத்த நாளும் ஐ மீன் சே 2-3 நாள் ஆமாம் 40% விழுந்தது. ஸோ ஓகே ஃபைன், தெர் இஸ் சம்திங் லாஜிக். எஸ். ஸோ அது வந்து தட் வாஸ் ஒன் திங் விச் கேவ் மீ கான்க்ரீட் என்னது corroboration that there are right people who is looking into the portfolio. Okay, good. So that was one thing. ஸோ இப்போ இங்கேருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா மேபி ஒரு 5-6 இயர்ஸில் உங்களால் 1 crore ரீச் பண்ண முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா? Yes, I have that conviction. You have that conviction. 5-6ங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் நான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் என்னுடைய இன்டர்னல் டார்கெட் இன்னும் கம்மி. பட் ஸ்டில் கொஞ்சம் ஒரு 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 டெமோக்ராட்டிக்காக நம்ம கொஞ்சம் முன்னாடி போனால் எஸ் 5 to 6 இஸ் அக்செப்டபிள் ஒன். ஓகே. ஸோ அதற்கான முதலீடு நீங்கள் இப்போ பண்ணுறீங்க மாதம் மாதம். எஸ் ஆமாம். ஸோ நீங்கள் ஆரம்பித்த நாள் பண்ண முதலீடு
ஒன்றுன்னா ம். இன்னைக்கு நீங்கள் பண்ணுற முதலீடு எத்தனை மடங்கு அதிகம் அதை சொல்லுங்கள் எனக்கு ஜஸ்ட் ஒரு வித்தவுட் புட்டிங் நம்பர்ஸ். இஃப் யூ இன்வெஸ்டட் எக்ஸ் இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க மந்த்லி? நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50x மேலேயே இருக்கும் அது. ஆரம்பிச்ச நம்பர் ஆரம்பிச்ச நம்பர்லேருந்து ஓகே. ஏன்னா 50x மேலேயே ஓகே இருக்கும். ஓகே ரைட். இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்போனா வந்து உங்களால் அந்த அளவுக்கு உங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஆமா. ஏன்னா அப்போ உங்கள்ட்ட பணம் இருந்திருக்கு. நீங்கள் ஆரம்பிச்ச நேரத்துல நிறைய பணம் இருந்திருக்கும், Correct. ஆனால் நம்பிக்கை இருந்திருக்காது, Correct. தைரியம் இருந்திருக்காது. Right, ஸோ exactly. டுடே யூ ஆர் டூயிங் திஸ். இப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், உங்களுடைய மொத்த வருமானத்தில் எவ்வளவு பணத்தை நீங்கள் சேமிக்கிறீங்க? உங்கள் சேமிப்பு விகிதம், பர்சன்டேஜ் சேவிங்ஸ் என்ன உங்கள் சேலரியில்? என்னுடைய பட்ஜெட், இன்டர்னல் பட்ஜெட்டிங் படி இட் இஸ் மோர் தென் 50%. ஓகே. இந்த 50% நீங்கள் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? ஒதுக்கீடு சொல்லுங்கள். எங்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளோ போடுறீங்க? வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? எவ்வளோ பண்ணுறீங்க? வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஆல்ரெடி நான் கொஞ்சம் அக்கோமலேட் பண்ணியிருக்கேன். ஓகே. இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஹாவ் ஃபியூ ஆஃப் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் டெப்ட் கிளாஸ் விச் இஸ் பிபிஎஃப், my அது own இருக்கு. employer PF, வருஷம் பண்ணுறீங்க. other things. Right. That is obviously the debt class. Then obviously மார்க்கெட்டுக்கு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 வந்து என்னுடைய மேஜர் திங். ரியாலிட்டி எனக்கு எப்பொழுதுமே ரியாலிட்டி எனக்கு வாங்கணும்னு ஆசை. பட் திங்ஸ் லைக் இட் ஹஸ் ஹிட் த ஸ்கை ராக்கெட்டிங் ப்ரைஸ் ரைட் நோ. ஓகே. ஏன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டாக வந்து இன்றைக்கி நமக்கு எவ்வளோ இருக்கோ அது போடலாம். அந்த ஒரு டெமோக்ரட்டைசேஷன் இஸ் தேர். பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. விலை ஏறி போச்சுன்னா அந்த பணத்தை கமிட் பண்ணிடணும், ஹையர் வேல்யூ கையோட கொடுக்கணும். ஆனால் தப்பாக இருந்ததுன்னா அதுக்கு விலையும் கொடுக்கணும். ரெண்டாவது அதுக்கு லிக்விடிட்டியும் கிடையாதுல்ல. ஓகேவா? நீங்கள் டாப் ஏரியா, நீங்கள் சென்னையில் நீங்கள் எந்த ஏரியா இடத்துல நீங்கள் உடனே நாளைக்கு விற்க முடியாது. கரெக்ட். கரெக்டாக? அதுக்குன்னு ஒரு பையர் வேணும்ல. கரெக்ட். ஸோ அதனால் வந்து அது ஒன்று. ரெண்டாவது அதுக்கு நான் லோன் வாங்கணும். இதுன்னா அப்படி இல்லை, என்னால் என்ன முடியுமோ நான் அதை செய்யலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் மை திங்ஸ். உங்களுக்கு ஹோம் லோன் இருக்கா இப்போ? இல்லை, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். முடிச்சிட்டிங்க. எவ்வளோ வருஷம் உங்கள் ஹோம் லோன் வச்சுருந்தீங்க? எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்கள் ஹோம் லோனை முடிக்கிறதுக்கு? எக்ஸாக்ட் நம்பர் ஃபிகர் கேட்டிங்கன்னா டு பி 8 வருஷத்தில் முடிச்சிட்டீங்க. 8.5. சூப்பர். 8 வருஷத்தில் முடிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த வீடு வாங்குற டெசிஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்கன்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெசிஷன் அது. ஏன்னா 8 தான் என்னுடைய பெஞ்ச் மார்க். யாரை கேட்டாலும் நான் 8 தான் சொல்லுவேன். 8 வருஷத்தில் அந்த கடனை அடைச்சிடணுன்றதான். ஏன்னா அவன் 20-30 வருஷத்துக்கு கடன் கொடுக்குறான். பட் நம்ம 8 வருஷத்தில் முடிக்கணும். சில பேர் ரொம்ப அதுக்கும் வேகமாக போவாங்க, அவசியம் இல்லைன்றது என்னோட. இல்லை, அதுக்கு நான் பண்ணதுக்கு காரணம் வேற ஒரு ரீசனும். ஓகே, வாட் எவர், நல்லது நடந்துருச்சு, வெரி குட். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு வீடு வாங்கணும் அப்படின்ற ஆசை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு இஎம்ஐ முடிஞ்சோடனே அந்த இஎம்ஐ இல்லைன்னா ஒரு பரபரப்பு இருக்கும். அடுத்த இஎம்ஐ வாங்கலாமான்னு. அது உங்களுக்கு வந்துச்சான்றதா என்னுடைய அடுத்த கேள்வி. டு பி ஃப்ராங்க், எங்கள் அம்மா நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வைகுண்ட பதவி அடையிறதுக்கு முன்னாடி. ஆனால் வந்து நானும் வந்து பல தடவை யோசித்தேன். பட் எனக்கு என்ன எப்பொழுதுமே வந்து ஒரு ஐ வுட் சே கைண்ட் ஆஃப் பயங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு தயக்கம். கரெக்ட். ஹெசிடென்ட். கரெக்ட். தயக்கம் கரெக்டான தமிழ் பதம் அது. பார்த்தீங்கன்னா வந்து ஏன் நம்ம கடன் வாங்கணும்? ஓகே, கடன் வாங்கக்கூடாதான் நீங்கள் வீடு வாங்கலை ஆக்சுவலாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுடைய மெயின்டெனன்ஸ் இஸ் ரியலி ரொம்ப காஸ்ட்லிங்கிறத விட வந்து இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். நீங்கள் வந்து 10 மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர் வச்சு வேலை வாங்கலாம், ஒரு பிளம்பர் எலக்ட்ரிஷியன் வச்சு வேலை வாங்க முடியாது. ரியலி டெல்லிங் தி ஃபேக்ட். அதுவும் நீங்கள் எங்கேயாவது சபர்பனில் வெளியே போய் ஃப்ளாட்டை வாங்கிட்டீங்கன்னா டெனன்ட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சாரி இது சரியில்லை அது சரியில்லை நீங்கள் போய் இதை பார்க்கணும். சனிக்கிழமை ஆச்சுன்னா மற்றதெல்லாம் விட்டுட்டு அது கலையணும். கரெக்ட். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள்ங்கிறதுனால வந்து அவங்களும் ஏஜ் ஓல்டாக இருக்கிறனால நான் அவங்கள போய் பேர்டன் அவுட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த டைமில் போய் அங்கே போய் அதை பாருங்கள், இந்த டைமில் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். தே ஆர் ஆல்சோ ஏஜ் ஓல்டு ஆக்சுவலி. ஸோ அதனால் ஓகே, ஐ தாட் ஓகே லெட் மீ கீப் த திங்ஸ். அதனால தான் நீங்கள் ஃபைனான்ஷியல் அசெட் பக்கம் மூவ் ஆனீங்க. எஸ், லெட் மீ கீப் த ரியாலிட்டி ஆசை உண்டு. இப்போ உங்களுடைய கோல் அப்படின்னு பார்த்தா ஓகே நான் 1 crore போனால் போகிறோம், 1 crore ரீச் பண்ணோன்னே எடுத்து மறுபடியும் ஏதோ ஃப்ளாட் வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கா? இல்லை எனக்கு 1 crore ஒரு ஃபவுண்டேஷனு, அது மேலே நான் ஏதோ பில்ட் பண்ண போகிறேன். வாட் இஸ் யர் தாட் ப்ராசஸ் பிஹைண்ட் திஸ்? நீங்கள் M2Wல 1 கோடின்ற இலக்கை நோக்கி போகும்போது என்ன மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இஃப் யூ ஆஸ்க் மீ த கரண்ட் திங் இன் மை மைண்ட் இஸ் 1க்கு பக்கத்தில் ஒரு சைபர் போட்டு 10 crores அச்சீவ் பண்ணுறது தான் என்னுடைய லாங் டேர்ம் கோல். ஓகேவா? பட் அதை வந்து இன்னொரு அசட்டாக மாற்றணுமா
அப்படின்னு கேட்டால் வந்து அந்த டிசிஷன்லாம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. நியர் ஃப்யூச்சர்லையும் இருக்கிறதுக்கு எனக்கு அது வந்து யோசிக்கணும் அவ்வளோ. ஓகே, யூ ஆர் நாட் கிளியர். பட் நான் என்ன கேட்குறேன்னாக்கா, இப்போ இந்த 10 கோடின்ற இலக்கை அடையணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. 10 கோடி ரீச் பண்ணும்போது இந்த 10 கோடியில் நம்ம சம்பாத்தியத்தில் சேமித்து முதலீடு பண்ண பணம் எவ்வளவு சதவீதமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் வில் பி யுவர் கான்ட்ரிபியூஷன் இந்த 10 crores? உங்கள் கேள்வியை நான் புரிஞ்சுக்கிறேன். 10 கோடியில் நம்ம சம்பாதிச்சு முதலீடு பண்ண பணம், அதாவது நம்மளுடைய பிரைமரி ஈக்விட்டி பிரின்சிபல் எவ்வளோ? கரெக்ட், கேபிட்டல் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% இருக்க வேண்டாம். 15%. 15% மிச்சம் எல்லாமே காம்பவுண்டிங்கில் வந்துருமே. ரீசனபிள், வெரி ரீசனபிள். அதாவது 10லேருந்து 20% இருக்கலாம். ஆமாம், டிபெண்ட்ஸ். அதாவது உங்கள் ரேட் ஆஃப் காம்பவுண்டிங்கை பொறுத்து இருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ரீசனபிள் நம்பர். எனக்கு அந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இல்லை, தெரியல. பரவாயில்ல, அது பரவாயில்ல. ஓகே, அண்ட் கரெக்ட், 15% இஸ் அ வெரி ரீசனபிள் நம்பர். ஓகே, அது எல்லாருமே பண்ணக்கூடிய நம்பர்னு நான் சொல்கிறேன். புரியுது. நீங்கள் என்ன 1.5 கோடி சேவிங்ஸுங்கிறது, சரி லெட்ஸே மாதம் 1 லட்சம் சேவ் பண்ணக்கூடிய நபர் 12 வருஷத்தில் 12.5 வருஷத்தில் இந்த 1.5 கோடியை சேமிச்சிருவாங்க. கரெக்ட், புரியுது, ரைட். புரியுது. அந்த 1.5 கோடி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு வருஷம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், ரிட்டர்ன் வருது இல்லை, காம்பவுண்டிங்கில் ரிட்டர்ன் வருது. அதுக்கு ஸோ ரிட்டர்ன். நீங்கள் முதல் வருஷத்துலேருந்து 12.5 வருஷம் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், 1 லட்சம் விகிதம். இந்த 12.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1.5 கோடி ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ டபுள் ஆக போகுது. கரெக்ட். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த 1.5 கோடிங்கிறது 6 கோடிக்கு போயிடும், அதாவது அன்னையிலேருந்து. பட் இந்த 12 வருஷத்தோட காம்பவுண்டிங் இருக்கு இல்லையா, இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த நம்பரை வந்து நமக்கு ஒரு 20 இயர்ஸில் கொண்டு வரதுக்கான சாத்தியம் இருக்கு. 20 வருஷத்தில் டெஃபினட்டாக பண்ண முடியும். யார் வேணால் பண்ணலாம். வித் 1 lakh பர் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றது என்னுடைய நம்பிக்கை. ஆனால் தப்பு பண்ணக்கூடாது. அதாவது முதலீட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு முதலீட்டு முடிவில் தவறுகள், அதுவும் கரெக்ட் பண்ண முடியாத மிஸ்டேக்ஸ் வந்துடக்கூடாது. சில பேர் ஒரு ஷேர் வாங்குவோம், அது 0க்கு போயிடும். அந்த ஷேரை தான் அவங்க வந்து போர்ட்ஃபோலியோவில் 30% வாங்கியிருந்தா அந்த 30% காணாமல் போயிடுச்சுன்னா கம்ப்ளீட் லாஸ். அது கம்ப்ளீட் லாஸ். முதல்ல நீங்கள் இந்த விட்ட பணத்தை பிடிச்சப்பறம் தான் நீங்கள் காம்பவுண்டிங்குள்ளே போவீங்க. ஸோ அந்த லாஸ் என்பதை தவிர்ப்பது தான் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் எடுக்கிற முடிவுனால எனக்கு லாஸ் வருமா, அதை நான் எப்படி தவிர்க்கணும்? இந்த கேள்வி எப்போ கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கேள்விக்கான விடையை நியாயமாக தேடி பெறணும். இல்லை எனக்கு லாஸ் வராது, நான் கெட்டிக்காரன், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இல்லை. நான் என் முதலீடு இந்த மெத்தடில் பண்ண போகிறேன், இந்த மெத்தடில் நான் பண்ணுறதுனால தவறு வராது, அதனால் ஐ எம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி வச்சுக்கணும். இப்போ M2Wல அந்த மாதிரி ஒரு மெத்தடாலஜியை உங்களுக்கு உருவாக்க முயற்சிக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான், ஒரு செட்டப். ஆமாம், வி ஆர் ட்ரைங் டு டூ தட் கண்டினியூஸ்லி. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. உங்கள் சைடில் என்ன ஹார்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை சேவிங் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அண்ட் ஸ்டெடி இன்வெஸ்டிங் அதையும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நாட் இன்டரப்டிங் காம்பவுண்டிங், அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. புரியுது. திடீர்னு பணத்தை தூக்கி வேற இடத்துல போடுறது, திடீர்னு பணத்தை வெளியே எடுத்துறது, இது எல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது, நடக்காம பார்த்துக்கணும். ஸோ காம்பவுண்டிங்ன்றது உங்கள் லைஃப்பில் வேலை செய்யணும்னா நீங்கள் முதல்ல அதை வேலை செய்ய விடணும். அதுக்கு நடுவில் போய் கட்டையை போட்டு நீங்கள் தடுத்தீங்கன்னாக்கா, இல்லை பணத்தை வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காம்பவுண்டிங் தடைப்பட்டு விடும். காம்பவுண்டிங் தடைப்பட்டுருச்சுன்னா நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் போய் சேர மாட்டீங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து போட வேண்டிய பணத்துக்கு மேலே கொஞ்சம் பணத்தை போட்டிங்கன்னா எல்லா வருஷமும் நீங்கள் சேர வேண்டிய இடம் உங்களுக்கு முன்னாடியே வந்து சேரும், வெகு எளிதாக வந்து. ஆமாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். போன வருஷம் 42 டைம்ஸ் M2Wல இன்வெஸ்ட்மெண்ட் கால்ஸ் வந்தது, 42 முறை போன நிதியாண்டில், ஏப்ரல் டு மார்ச். இதை நான் போன வருஷம் நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் லம்சம் பண்ணியிருப்பீங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா? மாதம் ஒரு தடவை பண்ணுறீங்க, டெஃபினட்டாக 12 பண்ணுறீங்க. அதுக்கு மேலே அதிகமாக போன வருஷம் எத்தனை முறை நீங்கள் லம்சம் காலுக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா நம்பர்? லம்சம் காலுக்கு எஸ், ஐ யூஸ் டு கெட் மெசேஜஸ், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் லம்சம் நான் பண்ணலை, ரெகுலர் இதாக பண்ணிக்கிட்டு மாதம் ஒரு தடவை தான் பண்ணீங்க. ஸோ நீங்கள் என்ன அதை பண்ணலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இலக்கை வந்து இன்னும் வேகமாக அடையணும்னா கொஞ்சம் பணத்தை அந்த லம்சம் கால் மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, மார்க்கெட் மார்ச் மாதிரி கீழே வரும்போது நீங்கள் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஃபால்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. அது ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு தரக்கூடிய ஆலோசனை. மற்றபடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற பர்சனல் ஃபைனான்ஸ் பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக தான் இருக்குது. நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்றது தெளிவாக இருக்கீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வட்டி என்பது உங்களுடைய வருமானத்தில் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் ஏற்படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, விச் இஸ் அ ஹியூஜ் பாசிட்டிவ்.
காம்பவுண்டிங் தன் வேலையை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர வேண்டிய ரிட்டர்ன்ஸ் வரும். ரிட்டர்ன்ஸ் வரும், இலக்கு வரும், மைல்ஸ்டோனை கடந்து அடுத்த மைல்ஸ்டோன் நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் நன்றி பாட்காஸ்ட். நன்றி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.